பாருங்கள், சூரை மீன் வாங்கியிருக்கோம். சூரை மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பொடிசாக இருக்குது. வேலை முடிச்சுட்டு வரும்போது மார்க்கெட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் இந்த சூரை மீன். இது 1 கிலோ வந்து 250 ரூபான்னு கொடுத்தா, அதனால் வாங்கினேன். கொஞ்சம் பொடிசாக இருக்கிறதால நான் வந்து இது தோல் எடுக்கலை. தோல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் குழகுழன்னு ஆகிடும். அதனால் தோல் எடுக்கலை. தோல் எடுக்காமல் அப்படியே தான் போடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதேமாதிரி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் இதில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 வெங்காயத்தை போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக நல்லா மயமயன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா மையாக அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு தட்டி இருக்குது, அதுவும் வச்சுருக்கோம். சட்டி நல்லா காயுது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு தட்டினது, இந்த அரைச்ச விழுது அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. இது நல்லா இந்த பச்சை வாசம் எல்லாம் போய் அப்படியே ட்ரை ஆகணும். அப்படி அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச விழுதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா தெரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூனு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. நல்லா வதக்குங்க. இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதேமாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்ட பிறகு தேவையான உப்பை நம்ம அந்த உப்பை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேங்க நான். நீங்கள் சாப்பாட்டுக்கு நாங்கள் உப்பு போட மாட்டோம், அதனால் கொஞ்சம் கூட போடுவோம். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி தேவையானது ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் கூட்டி போட்டதை நல்லா தகான்னு கொதிக்குது. இப்போ நம்ம மீனை தூக்கி இதில் போட்டுடலாம். இந்த மீனெல்லாம் இதில் தூக்கி போட்டுடலாம். மீன் வந்து நம்ம முன்னாடியே போட்டுடணும். என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பழையிற மீன் கிடையாது. அதனால் வந்து போட்டுடலாம், தைரியமாக போடலாம். மீன் ஃபுல்லாகிடுச்சு. சட்டி பெரிய சட்டி இல்லை, இது சின்ன சட்டி, அதனால் ஃபுல்லாகிடுச்சு. இது கொஞ்சம் மெதுவாக தான் கொதிக்க விடணும்.
ரொம்ப வந்து வெட்டி தாளித்தோம்னா கீழெல்லாம் சிந்திரும். அதனால் மெதுவாக தான் கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா மெதுவாக கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பரான அருமையான சுவையான சூரை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக இருக்குங்க. இது செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்கிறதா கமெண்ட்டு போடுங்க, லைக்கை போடுங்க. பிடிச்சிருந்த லைக்கை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போட்டு ஒரு கமெண்ட்டு போட மறக்காமல் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. செம்ம சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்கிறது தான் பிடிச்சிருந்த லைக் போடுங்க, கமெண்ட்டு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்கள் ராதிகா மனோஜ். இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்ட எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.